பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த காரியத்தை குறித்து பயப்படாமல், நாம் சோர்ந்து போகாமல், நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடாமல் கர்த்தர் மேல் விசுவாசமாகவே இருப்போம். இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கடன்கிற பிரச்சனை, நெருக்கம், வியாதி, போராட்டம், துன்பம், நஷ்டம், பேரிழப்புகள், இப்படிப்பட்ட பலவிதமான காரியத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீங்க. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீ பயந்த காரியம் உனக்கு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நம்மோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மை உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு மிகப்பெரிய அற்புதமான காரியங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் செய்ய நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து படகுல தம்முடைய சீசரோடு கூட போய் கொண்டிருக்கும் போது அந்த படகின் பின்னணியத்தில் இயேசு தலையணை வைத்து தூங்கிவிட்டார். அங்கே தூங்கி கொண்டிருந்த போது திடீரென்று பார்த்தீங்கன்னா காற்று வீச ஆரம்பித்தது. கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. இப்போ அந்த காற்றும் கடலும் கொந்தளித்து அந்த சீசர்கள் எல்லாரும் அந்த படகுல இருந்து தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சாக போகிறோம், இந்த படகு சீக்கிரமாய் மூழ்க போகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை போய் தட்டி எழுப்பி, ஆண்டவரே, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா என்று சொல்லி அவர் எழுப்பினார்கள். உடனே இயேசு என்ன செய்கிறார், அந்த படகின் முன்னணியில் வந்து நின்று காற்றை பார்த்து, காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு என்று சொன்ன உடனே அந்த காற்றும் கடலும் இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படிந்து ஒரு அமைதியான சூழ்நிலை உருவானது. இந்த சீசர்கள் மறுகரைக்கு பத்திரமா போய் சேர்ந்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் காற்றுகள் எழும்பலாம். கடல் கொந்தளித்து எழும்புனது போல நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி நம்மை அழிப்பதற்கு, நம்மை மூழ்கடிப்பதற்கு சில பிரச்சனைகள், கடன் என்கிற காற்று, வியாதி என்கிற கடல் அலைகள், துன்பம் என்கிற கடல் அலைகள், நெருக்கம், பிரச்சனைகள், இப்படிப்பட்ட எதிர்காற்றுகள் நம்மோடு கூட வந்து நம்மை தாக்கி கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. இந்த எதிர்காற்றுகள் மத்தியிலையும், இந்த கொந்தளிக்கிற கடல் மத்தியிலையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு நம்ம கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வர்ற எல்லா நெருக்கங்களும், எல்லா போராட்டங்களும் இன்றைக்கு நம்மை விட்டு விலக போகிறது. ஆமேன். நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? காற்றுகளை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீங்களா? கடல் அலைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. அந்த காற்றையும் கடலையும் அதட்டின நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பலவிதமான குடும்ப பிரச்சனைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம், கடன் பாரத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து அவர் பயந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, நம்ம என்ன செய்ய போகிறோமே, என்ன பண்ண போகிறோம் தெரியலே, என்ன நடக்கப் போகுது என்று தெரியலே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து பயந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ண கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட, என்னோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஒரு அமைதியை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்தெந்த இடங்களில் துன்பத்தோடு போராடி கொண்டிருக்கிறீங்களோ, பிரச்சனையோடு கூட போராடி கொண்டிருக்கீங்களோ, அந்தந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்கள் செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். செபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிற ஆண்டவரே,
அப்பா, படகுல இருந்த சீசர்கள் காற்றடித்த போது, கடல் கொந்தளித்த போது, நாங்கள் மூழ்கி போக விட போகிறோமே என்று சொல்லி பயந்து இயேசு எழுப்பினது போல, இயேசு எழுப்பி காற்றையும் கடலையும் அதட்டி அவங்களை பத்திரமாய் மறுகரை கொண்டு சேர்த்தது போல, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அடிக்கிற கடனுங்கிற காற்று, வியாதிங்கிற காற்று, குடும்ப பிரச்சனை, நெருக்கம், துன்பம், அவளுடைய கடல் அலைகள் எல்லாவற்றையும் அடக்கி ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பத்திரமா மறுகரை கொண்டு சேர்க்க போகிறீங்கப்பா. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் கூடவே இருக்கிறீங்கப்பா. எல்லா பயத்தின் ஆவி எடுத்து போடுங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பொறுப்படுத்த ஆஸ்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. எதை குறித்தும் பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்வார். ஆமேன்.